ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர் ஒருவர் சொத்து பிரச்சனையில் தனது மனைவி மற்றும் தாயை உறவினர்கள் தாக்கியதாக கூறி கண்ணீர் மல்க வெளியிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பூட்டானில் எல்லை பாதுகாப்பு பணியில் இருக்கும் முரளி ஜெகன் தனது கிராமத்தில் நடந்த தாக்குதல் குறித்து புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறியுள்ளார். எனவே மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இப்போ வேண்டாம், அவங்க 6 பேர் வந்து எங்களை அடிச்சுட்டு அவங்க போய் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டாங்க. ஏன்னா இதுக்கு எல்லாம் முக்கிய காரணம் அவங்க அக்கா தான். அவங்க அக்கா கோமாதா எஸ்ஐ, ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ, அதுதான் காரணம். அதுதான் சொல்லி ஐடியா கொடுக்குது. அப்போ நீங்கள் தான் இதை தான் நீங்கள் கம்ப்ளைண்ட் எடுக்க சார். அவங்க வந்து 6 பேர் எங்களை தான் அடிச்சிருக்காங்க. ஊரில் வேணால் கேட்டுங்க, எப்படிலாம் கேட்டுங்க. நீங்கள் ஊரில் வந்து விசாரிச்சுங்க, யார் அடித்தா என்ன அடித்தாங்க, சாட்சி எல்லாமே இருக்காங்க. அப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கும்போது அவங்க 6 பேர் கம்பெடுத்து வந்து எங்கள் அம்மாவை 7 பேர் மிச்சம் பேர் 2 பேர் எங்கள் அம்மாவையும் என் ஒய்ஃபையும் 6 பேர் அடிச்சிருக்காங்க சார். இது யார் சார் கேட்பா? இப்போ நீங்கள் கேட்டு கொடுக்கணும், இல்லைன்னா அவ்வளோதான். நான் வந்து என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது சார். நீங்கள் தான் சார் தயவு செஞ்சு கேட்டு கொடுக்கணும், ப்ளீஸ் சார்.